அனைவருக்கும் வணக்கம். தீராத நோயையும் தீர்க்கக்கூடிய நாராயணீய மந்திரம் ஒன்று இருக்குங்க. இந்த மந்திரத்தை நம்ம 48 நாட்கள் சொல்கிறதுனால தீராத நோயும் தீரும். அதாவது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய்கள் கூட தீரும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அந்த முக்கியமான மந்திரம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த முக்கியமான மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தொடர்ந்து பார்ப்போங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கட்டிகள் வந்திருக்கும். அந்த கட்டிகள் பார்த்திங்கனாக்கா எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த கட்டிகள் வந்து கரையவே கரையாது. அது அந்த கட்டிகள் வந்து கரையலை அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா மனசை விட்ட மாதிரி மனசளவில் வேறு ரொம்ப பாதிப்பு உண்டாகும். சில பேர் பார்த்திங்கன்னா ஹார்ட் பிரச்சனை பார்த்திங்கனாக்கா ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கூட சில பேருக்கு போகும். அதே போல் புற்றுநோய் அப்படிங்கிற அந்த தீராத வியாதி வந்து சில பேரை வந்து ரொம்ப பாடாப்படுத்துங்க. அது வந்து எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதனால் அவங்க பார்த்திங்கன்னா மன ரீதியாக ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. இந்த எல்லா நோயிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கும் அந்த நோய் வந்து முற்றிலுமாக தீர்றதுக்கும் ஒரு முக்கியமான மந்திரம் இருக்குங்க. இந்த மந்திரத்தை தொடர்ந்து நம்ம பாராயணம் செஞ்சுட்டு வரும் பொழுது ஒரு நாளைக்கு நம்ம இதை 108 முறை பாராயணம் செய்கிறது மிக மிக நல்லது. ஒரு 4 வரி மந்திரம் தாங்க இது. அந்த மந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இதை வந்து நம்ம தொடர்ந்து 48 நாளைக்கு ஒரு நாளைக்கு 108 முறை. எனக்கு 108 முறையெல்லாம் சொல்ல முடியாதுங்க, எனக்கு வந்து இன்னும் குறைச்சி சொல்லுங்கன்னா 54 முறை சொல்லலாங்க. இல்லை அதுவும் முடியாது அப்படின்னா 27 முறைகள் கூட சொல்லலாம். இல்லை 9 முறைகள் அதுவும் முடியலைன்னா எனக்கு நேரம் இருக்காது அப்படின்னா 9 முறைகள் கூட நீங்கள் வந்து அதை பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்குங்க. இது வந்து கொஞ்சம் வாயில் நுழையிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து நல்லா ஈஸியாக நீங்கள் படிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வாயில் பூந்து வர்ற மாதிரி ஈஸியாக இருக்குங்க. அதனால் ஒரு முழு நம்பிக்கையோடு இந்த நாராயணீய மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னாக்கா மகா பெரியவா வந்து இதுக்கு எல்லாருக்கும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லி கொடுத்தாராங்க. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்ட நிலைமைகளில் இருந்தாலும் இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள். எவ்வளோ தீராத வியாதிகள் இருந்தாலும் பாராயணம் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வியாதிகள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராங்க. இந்த முக்கியமான மந்திரத்தை நிரூபிக்கும் வகையில் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரத்தில் இந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், அதாவது காஞ்சிபுரத்தில் உள்ள மகா பெரியவா சன்னதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குங்க. ஒரு கொடிய கேன்சர் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு அம்மையார் வந்து காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்திருக்காங்க. அவர் தன் குறைகளை வந்து கண்ணீர் மல்க சுவாமிகளிடம் சொல்லியிருக்காங்க. தனக்கு இருக்க இந்த நோயிலிருந்து விடுபட தன்னிடம் போதிய வசதி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட சுவாமிகள் அந்த அம்மையாரிடம் நாராயணீய மந்திரத்தை, அதாவது இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த 4 வரி மந்திரத்தை தினமும் 108 முறை 48 நாட்கள் நீங்கள் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாக்கை வந்து தெய்வ வாக்காக கருதி அந்த அம்மையார் வந்து அவர் கூறியபடியே தொடர்ந்து 48 நாட்கள் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு போய் அவங்க பரிசோதித்த பார்த்த பிறகு அவங்களுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சாங்க. அந்த கேன்சர் அப்படிங்கிற நோய் அவங்களுக்கு சுத்தமாக குணமாகி விட்டதா டாக்டர்கள் சொன்னாங்களாங்க. அத்தகைய சக்தி வாய்ந்த மந்திரமாக இந்த 4 வரி மந்திரம். அந்த வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அஸ்மின் பராத்மன் நனு பாத்மஹல்பே த்வமித்த முத்தாபித பத்மயோனி அனந்த பூமா மமரோக ராசிம் நிருத்தி வாதாலய வாச விஷ்ணு அப்படிங்கிறதாங்க இந்த முக்கியமான மந்திரம். இந்த பாடலோட முழு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குருவாயூர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீமன்னா நாராயணா இந்த பத்மகல்பத்தில் தாமரையை இருப்பிடமாக கொண்ட பிரம்மனை படைத்தவனே, எல்லையற்ற புகழையும் அளவற்ற குணங்களையும் கொண்ட பரம்பொருளே, என்னை பற்றி இருக்கும் அனைத்து நோய்களையும் அடியோடு நீக்கி அருள்வாயாக அப்படிங்கிறது தாங்க இதோட பொருள். அதனால் முழு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை
நீங்கள் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. நோய் இருக்கிறவங்க அப்படின்னு கிடையாதுங்க, நோய் இல்லாதவங்க கூட இனிமேல் எனக்கு எந்த விதமான நோய்களும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை பாராயணம் கண்டிப்பாக செய்யலாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.